பூச்சி ஆட்டி கிடக்குறாரு. அது கடப்பாரு. வர வேண்டிய முடியாம பசி பெரிய ஆரம்பத்துல போய் அது கப்புலமாச்சு. அதை தூக்கின கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போட்டு அது வந்து ஜனங்களோட மெக்கானிக் சைட்ல போட்டு ஐயா நீங்க கூப்பிடுறீங்க வழியில அழகான ஒரு வஞ்சி அவளுக்கு எனக்கு காதல் மிஞ்சி தூக்கிட்டு போயிட்டு செஞ்சு அந்த ஆயா வித்திருந்தா வெள்ளரி பிஞ்சி அதுல வாங்கின ஒரு அஞ்சு வாங்கி சாப்பிட்ட உடனே வீங்கி போடுமா
ஒரு நாட்டு இளவரசி நாயாடி காட போறீங்க தலையிட்டு கட்டவல அவன் மூஞ்சி பாருமா அவளுக்கு கடை போனமா கடை அம்மா ஸ்டேட்டஸ் நான் கடை உண்மைதான் கோயில யார் பேர் மேல தெரிக்கிற கால் உன் பேர் மேல தனியமா இருக்குது ஆமா வேற யார் பேருமே இல்ல ஏடி பட்டா இருந்த கொஞ்சம் காமிய பார்க்கலாம் அது காட்டுமா கண்டிப்பா நான் அனைவரும் வந்து சேர்த்து விட்டோம் ஏடா டே சுரேஷ் அடியே என்னடா பாட்டு பாடுற நீ அப்படி என் பாட்டுல என்ன பீ இருக்கு பிழை இருக்குதானப்பா அதாவது மிஸ்டேக் இருக்குது நீ திரும்ப பாரு நான் விளக்கமா நான் துட்டி காட்டுறேன் அப்படியா பாட்டு ஆமா அந்த பழத்துல நீ சாப்பிடு வேற தோல் மட்டுமா எனக்கு குத்துறா தப்பா நினைக்கணுமா என்னடா இந்த காலத்துல பழத்துல சத்து கிடையாது எந்த சத்துமே கிடையாது எல்லா சத்துமே எதுல இருக்குது அந்த வாழைப்பழ தோல்ல தான் வைட்டமின் ஓ என்ற சத்து இருக்குன்னு விளக்கமா சொல்லு அதாமா சொல்றேன் தம்பி இந்த ஊர்லயே என்ன மாதிரி பெண்கள் தான நாங்க உயர்ந்தவங்க நாங்க அது போடுமா வாயா என்னடா பொம்பளைங்க நீங்க உயர்ந்தவங்கனா ஆம்பளைங்க நாங்கலாம் என்ன மட்டமா என்ன இந்த ஊர் மட்டும் இல்ல எந்த ஊர்ல நான் போய் கேட்டு பாரு சரி என்னைக்கு ஆம்பளைங்க நாங்க மேல தான் இந்த பெண்கள் எல்லாம் ஆண்களுக்கு என்ன வேலை இருக்குது கை கை வேலை குட்டியா ஏறு ஓட்டுவோம் நீங்க ஏறு ஓட்டுவீங்க கார் ஓட்டுவீங்க பஸ் ஓட்டுவீங்க ஏரோப்ளேன் ஓட்டுவேன் நீர்மூழ்கி கப்பல் ஓட்டுவோம் அது எங்க போகும் அது அடியிலே போகுமா
வண்டியில போக மாட்டேன் எல்லாத்தையும் நீ ஓட்டுறேன் அம்மா நானே சார் நான் பஸ் ஓட்டுவேன் கார் ஓட்டுவேன் ட்ரெயின் ஓட்டுவேன் லாரி ஓட்டுவேன் அது மட்டுமா ஆகாயத்துல பறக்கிறது பத்தியா விமானம் அம்மா நினைச்சா நான் எல்லாத்தையும் ஓட்ட மாட்டேன் பஸ் ஓட்டுவேன் பஸ் ஓட்டுவேன் கார் ஓட்டுவேன் ஏரோப்ளேன் ஓட்டுவேன் நானு கப்பல் ஓட்டுவேன் அத்தை கூட ஓட்ட மாட்டேன் எல்லாத்தையும் நீ ஓட்டுறீங்க சரி அம்மால உங்களை ஓட்டுறது யாரு என்னடா பெண்கள் ஓட்ட போறீங்க ஆம்பளைங்கன்னு ஒரு டிரைவர் இல்லைன்னா வண்டி எல்லாம் பிரேக் டவுன் ஆயிடும் ஏன்டா டேய் ஒரு பொம்பளையால ஆம்பளை எல்லாம் குழந்தை பெத்துக்க முடியாதா சத்தியமா முடியாதுமா ஆம்பளை இல்லாம எந்த பொம்பளையால குழந்தை பெத்துக்க முடியாது போடாப்பால அம்மா நினைச்சா ஊசி போட்டு அழகா ஒரு ஆண் குழந்தை ஒண்ணு பெத்துக்கிறேன் ஊசி போட்டு இந்த ஆம்பளைங்களே தேவை கிடையாது முத்து ஊசி போட்டு இந்த காலத்துல அந்த ஊசி இருக்கிற மருந்து கூட எங்களுக்கு தான் தெரியும் சுமாரா பையா ஊசி ஒண்ணு போட்டுக்கிறேன் ஊசி போட்டுக்கிறீங்க ஆமா 10 மாசம் கழிச்சு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது அழகான ஆண் குழந்தை எனக்கு பிறப்பான் அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆச்சு நான் எங்க எடுத்து போய் சாப்பிங்க அதாவது பள்ளிக்கூடத்துல நான் ஜாக்குறேன் பள்ளிக்கூடத்துல ஹெட் மாஸ்டர் இருப்பாரு உண்மைதாப்பா குழந்தை பேர் என்னன்னு கேட்பாரு பையன் பேரு மாதவன் சொல்லுவாங்க பையன் பேர் கேட்டா மாதவன் சொல்றேன் சரி அம்மா பேர் என்னன்னு கேட்பாரு அப்புறம் ஷக்கீலா பாத்ரூம் எதுக்கு அப்படி ஓடிறற அவன் என்ன மலையில பட சைக்கிளா நினைச்சடா திருத்தணி சைக்கிளாடா 10 லட்சம் ரூபாய் கொடுத்து கம்பெனில சேர்த்து எத்தனை லட்சம் கொடுத்துருக்கீங்க 10,000 கேடி அத கம்பெனி போர் ஒரு மாதிரி சுத்தி இருக்கீங்க 10 லட்சம் கொடுத்துக்கிறேன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் 400 ரூபாய்க்கு மேல போய் வச்சு கொடுக்க மாட்டாங்க 10 லட்சம் கொடுத்தாங்க ஆச்சி போய் இதுதான் கம்பெனி அம்மா பேரு சக்கிலான்னு சொல்றேன் அம்மா பேர் சகிலான்ற அப்பா பேர் கேட்டா ஊசி நான் சொல்லுவேன் அப்ப நான் பெண்கள் பேர் சொல்லிக்க மாட்டேன் சத்தியமா சட்டத்திலே இடம் கிடையாதுமா இனிஷியல் வைக்க ஆம்பளைங்க நாங்க ஓணும் தம்பி என்னம்மா நீ நான் தட பேசிட்டு இருக்கோம் ஆமா அந்த பையன் எம்ம துண்டுக்குறாரு இங்க செய்யறா அடச்சி இங்க செய்யறா அவன் பேரு நான் கேட்டு பார்க்கலாம் உன் பேர் என்னடா சொல்லு குட்டி சொல்ற உன் பேர் என்ன நக்கபட சொல்லு ஹரிஹரன் தம்பி உங்க அப்பா கிட்ட சொல்ற காலையில வீட்டுக்கு சித்தி வரேன்னு டேய் ஹரிஹரன் அப்படியே அம்மா கிட்ட சொல்லு கோலப்பட்ட மரத்து ரெடியா எடுத்து வைக்க சொல்லு டேய் என்னடா கோலப்பட்ட மரலாம் சித்தி வராங்கலமா வீடு வாசல் பெருக்கிறதுக்கு ஏண்டா இந்த ஊர்ல நிறைய ஆண்கள் இருக்காங்க நிறைய பெண்கள் இருக்காங்க ஆமா யாருக்கு ஆதரவு வைக்கணும் பார்க்காம அப்படினா எலெக்ஷன் ஒன்னு வைக்கணும் எலெக்ஷன் வச்சா என்ன தேவை சின்ன ஒன்னு தேவையே ஏண்டா பெண்களுக்கு ஊசி சின்னடா உங்களுக்கு ஊசி சின்னனா ஆம்பளைங்க எங்க எல்லாரும் நூலு சின்னம் எல்லா ஆம்பளைங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படியே உள்ள விட்டு கோத்துருவோம் சொல்லுங்க சின்ன சொல்லுங்க டேய் உங்களுக்கு என்ன சின்னம் பெண்களுக்கு அடுப்பு சின்னடா உங்க அடுப்புனா எந்த விறகு சின்னம் என்ன பண்ணுவீங்க அடுப்பு உள்ள விட்டுருவோம் அப்படியே உங்களை எடுத்து வந்துருங்க டேய் தம்பி டேய் ராஜா அக்கா வந்திருக்காங்கடா டப்பாங்கடா டேய் எந்த நேத்து தெரியுமா எந்தடா ஓரலச்சுனா இது ஒரல சின்ன எந்த உலக்க சின்ன நீ என்ன பண்ணுவே அப்படியே தடக்கும் குத்திடுவோம் கை ஓச்சி வந்துருக்கும் என்னடே ஆதரவு கல்றா அப்படி ஆகட்டும் நார்மல் இல்லமா சரி பண்ணிக்க அன்பார்ந்த பெரியவர்களே சிறியவர்களே என் போன்ற வாலிப சிங்கங்களே உங்களை நம்பி நான் எலெக்ஷன்ல நின்னுட்டேன் இந்த பொட்டிசிங்க கிட்ட நான் தோத்துட்டா ஆம்பளைங்க நீங்க எல்லாரும் தோத்த மாதிரி அதனால இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் எனக்காக ஒரு முறை ஜோரா கை தட்டிடுவாங்க ஆமா இவ ஜெயிச்சாரு ஆமா ஏய் இதெல்லாம் ஆதார் கார்டு கூட மத்த பதிவாவது மத்த எல்லாம் போட்டுருக்காரு இது ஜெயிச்சு என்னடா பண்ண போற கையா இது கையாச்சு என்னடா பண்ண போற ஏடா இந்த கும்பல் தான் கையடிச்சது இதுல இருக்கிறவங்க யாரும் கையடிக்காத போட்டாங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க யாரும் கையடிக்கல அந்த ரவுண்டிங் இருக்கிறவங்க யாரும் கையடிக்கல இதுல இருக்கிறவங்க யாருமே கையடிக்காத போட்டாங்க என்னடா அடிச்சு விட்டுவாயா ஏய் கை அடிக்கிறது வேற கை தட்டுறது வேற நீ சொல்றதே எல்லாமே ஒண்ணுதான்டா கை தட்டியான்னு கேட்க மாட்டியா மணியா நான் தப்பா ஒரு கேட்ட படவட்டா அங்க முருகன் சாமிக்கு தப்பா பேசாதீங்க நான் தப்பா பேசி கண்ட்ரோலா இருந்தேன் இப்ப பள்ளிக்கூடம் போனது நூத்துல ஒரு வார்த்தை சொன்னடா இப்ப நான் கேக்கட்டா நீ கேளுமா பெண்களே இந்நாட்டின் கண்களே வந்து அம்மா பூத்துல ஓட்டு போடுங்க ஓட்டிங்க அவங்க போடுவாங்க ஓட்டு அம்மா பெரிய பூத்து சமாளம் அந்த பையன் இந்த பாருங்க நீ கேளுமா பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா நீ கண்டுக்கணும் பாருங்கம்மா உங்களை நம்பிதான் அந்த காரி மிஞ்சி மைங்கிட்டு பெரியமா சொல்லிட்டு இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களும் எனக்கா கை தட்டுக்கு பார்க்கலாம் சரிங்க யாரு கட்டாருங்க ஏண்டாடி நான் ஏதோ ஐயா பாவன்னு கேட்டேன் ஒரு 4 பேர் மட்டும் நாங்க தட்டாங்க ஏண்டா இந்த ஊர்ல உக்காந்துக்கிற என் ஜக்காத்துக்கு ஒச்சு குடி கை தட்டல என் ஜக்காத்து எப்படி நட போட்டு உக்காந்துக்கிறாங்க அப்படியே மோன பாய் போட்டு உக்காந்துக்கிறாங்க என் ஜக்காத்து ஏன்டா கை தட்ட மாட்டாங்க என்னவா உங்களுக்கு 10 பேர் முன்னால நம்ம கை தட்டினா கை தட்டினா காலையில நம்ம வீட்டுக்காரன் நம்மள தட்டுவானே
அதனால தான் கை தட்டலையா அவங்க பத்திரமா காப்பாத்தி வச்சுக்கிறாங்க. அமைதியா இருக்கிறாங்கடா. ஏன்டா இப்படி பேசிக்கொண்டா நேரம் போது தெரியாது. நாங்கள் நந்தவனம் போயிட்டு வரோம். டாடா சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய மனைவியோ இரு பெண் மக்களை பெற்றெடுத்து மூத்தவர் பேர் எண்ணினால் பேரில் தாமரை இந்த தீரம் சிறப்போடு ஆட்சி செய்து வருகிறேன். இதனால எனக்கு முன்பதாக வரக்கூடிய காவலன்
எல்லாரும் முன்னாடி கூத்தாரு. நான் சொல்றேன். டேய், இருக்குடா. யாருடா கொண்டு வந்தா? டேய், டேய், சொல்ல. யார் கொண்டு வந்தா? யார் கொண்டு வந்தா? இப்படியே வச்சிருந்தா நான் யாரு யாருக்கு அப்பா போய் மூட்டை தூக்கிட்டு மாலை வாங்கிட்டு வந்து இப்படியே வச்சிருந்தா நான் யாருக்கு போயிடுறேன் சொல்லுங்க. சொல்றாத்திக்கிறான். ஐயோ கடவுளே, நான் சொல்றேன். ஐயா தவிர நினைக்காதீங்க. சொல்லு. பல அரசியல்வாதிகள் வர்றாங்க, அவங்களுக்கெல்லாம் மாலை போடணும். எங்களை மாதிரி பாமர மக்கள் எடுத்து போய் போடுறாங்க. போடும்போது பாம்பு வச்சிடுறாங்க. அதனால நான் பரிசோதனை செய்து உங்களை போடலான்னு தாங்க. அடே அப்பா. நல்ல உள்ள படைத்தவன்டா நீ நீ. செத்துனா கூட எத்தாலும் போட்டுரு ஒரு நாள். எப்படிடா வந்து? எனக்கு காலையில உள்ள போயிட்டு எத்தாலும் போட்டுரு. அவ்வளவு பாடுபட்டவன் நீ. அதுதான் சொல்றேன். டேய், மாளிகாக அவ்வளவு ஆசைப்படுறீங்களே. வரல. நான் சொல்லடா. என்னங்க ஐயா நான் கேட்டு வாங்கி தரேன். அடிக்கிற அடி அட மாறி போடும். அது தெரியுங்க எங்களுக்கு நீங்க அடிக்கிறது. டேய், ஐயா போடா இங்க. ஆ, இந்த விதர்ப்புபுரி நாட்டை ஆளக்கூடிய ஆமா வைவேத மன்னர் என்று பெயர் பெற்று ஆமாங்க. தீரும் சிறப்போடு ஆட்சி செய்வது சரி. ஆமா மக்களுக்கு எந்த குறையாது. இல்லைங்க, குறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதை காண முடியாது உங்க ஆட்சியில். டேய், அவரி போல உட்கார்ந்துட்டு ஆமா. எனக்கு முன்பதாக வரக்கூடிய நீங்க ஆ, என்னடா தாமதம்? நான் தான் முன்ன வரல, நீங்க ஏங்க வந்து குனிக்கிறீங்க இங்க? ஒரு நாள் வந்து ஆ, மக்களுடைய குறை தீர்ப்பது கடமை. வந்து தீர்த்துட்டல டேய், அதான் உட்காந்துரு. ஏன் தீர்த்துக்கல? எனக்கு முன்பதாக வந்து காவலில் ஈட்டி பிடித்து நின்று மக்கள் வருவர்களுக்கு மன்னர் இருக்கிறாரா என்று கேட்ட போது இருக்கிறார் என்ற போது என்னிடத்தில் ஆமாங்க. அது யார் சொல்றேன்? அட மக்களா வைடே. யாரு? இம்மத்தியுமே வாங்கி கொண்டு போல இருக்குது. சரி விடு, நம்ம சொல்லிடலாம். சொல்றேன். ஐயா, தவற நினைக்காதீங்க. சொல்லு. அரசவைக்கு நேரத்தோட வரலாம் நான் வந்தேன். வர்ற நேரத்தில் ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டு போச்சு. என்னடா தடங்களே? வர வேண்டிய முனியம்மா பஸ் கொஞ்சம் காலதாமதமாகி போச்சு. ஏய், மினி பஸ். அது வந்து எங்க பஸ் ஸ்டாப்ல நின்று உடனே பஸ் ஏறி அரசவைக்கு போகணும்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறேன். ஒரே ஒரு ஆள் தாங்க கஷ்டப்படுறாரு. யாரா அவரு? முன்னாடி தாமல் தட்டி கொஞ்சம் திருப்புறாரு டாபர். ஏய், அது பேர் தாமல் தட்டடா. ஏய், ஏய், அது பேர் தாமல் தட்டா. அதான் நான் சொல்றேன். அதை பிடிச்சி திருப்புறாரு. அது மட்டும் இல்ல, வெப்சைட்ல கடப்பார மாதிரி ஒண்ணு வச்சு நீங்க போட்டுக்கிறாரு. அதை பிடிச்சி நான் ஆட்டி கிடக்குறாரு. யாரு பிடிச்சிங்க? அது கடப்பாரு. கேட்டு பாரு. ஏய், டேய், அது பேர் கீரை. அது மட்டும் இல்லங்க, ரைட் சைடுல கல்லு மடா மாதிரி ரப்பர் ஒண்ணு கட்டி தொங்க விட்டுக்கிறாங்க. அதை பிடிச்சி போவாங்க. டேய், இத்தனை வேலையும் பேரா? என்னடா? இத்தனை வேலை ஒரே ஒரு மனுஷன் கஷ்டப்படுறாரு. என்னடா இது, என் மனசு தாங்கலங்க. முன்னாடி ஏறணும், முன்னாடி வரைக்கும் சீட்டு தர ஒரு சீட்டு காலி இல்லை. நேரா போய் பக்கம் அந்த கடப்பார பக்கத்துல ஒரு கோயில் கொடுக்க வச்சிருக்காங்க. அதுடா, வாழ ஒரு கோயில் ஒரு கொடுக்க. 10 கோயில் எடுத்து விடு. இல்லைங்க. நல்லா வளரும். அது மேல போய் உட்காந்துட்டேன். எனக்கு காலியா இருக்குதான். கிறிஸ்டியன் மூடி இருப்பார்கள். அது மேல உட்காந்துங்க. ரொம்ப நேரமா பாக்குறேன். இவர் இந்த தாமல் தட்டை திருப்பூர்த்து வந்து கிடப்பாரு ஆட்டத்தமாக இருக்கிறார். அப்போ இந்த பஸ் வேகமா போறேன். அடடா, இதுல ஏதோ ஒரு கோளாறு இருக்குது. கோளாறு இருக்குது. மூளைக்கு வேலை கொடுத்தங்க அப்பதான். ஆனா இந்த கடப்பாரி புடங்க முடியாத ஆட்டிக்கிறார் போல இருக்குது. அதனாலதான் இந்த பஸ் வேகமா போல. இத புடிக்கிறதுக்கு வேகமா போகும் போல இருக்குது சொல்லிட்டு அவர் ரெண்டு கையால அந்த தாமல் தட்டு பிடிச்சாரு. நான் ரெண்டு கையால அந்த கடப்பாரை பிடிச்சேன். நான் ஆட்டி பிடிச்சி விசிறிக்கிறா. அப்புறம் என்ன ஆச்சு? வர வேண்டிய முடியாம பஸ் பெரிய ஆஸ்பத்திரி மாதிரி அது கப்புலமாச்சு. அதை தூக்கின கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போட்டு அது வந்து ஜனங்களோட மெக்கானிக் சைட்ல போட்டு ஐயா நீங்க கூப்பிடுறீங்க ஒழுங்கா சொல்லு. பத்தி எடுத்து எங்க சேர்த்தாரு? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில. கேவூர் போட்டாரு. டேய், பத்தியோட எடுத்து ஹாஸ்பிட்டல் சேர்ப்பாங்க. டேய், மக்கள் எல்லாம் எடுத்து சென்று மருத்துவமனையில் சேர்த்து பத்தி எடுத்து போய் மெக்கானிக் சேர்த்து. அதுதான் போடுறேன். இதனால இந்த காலதாமதம். எங்கிட்டு போட்டாங்க? சரி விடுங்க. டேய், அதை ஏன் கேக்குறீங்க? வர வழியில அழகான ஒரு வஞ்சி அவளுக்கு எனக்கு காதல் மிஞ்சி தூக்கிட்டு போயிட்ட செஞ்சு அந்த ஆயா வித்திருந்தா வெள்ளரி பிஞ்சி அதுல வாங்கின ஒரு அஞ்சு வாங்கி சாப்பிட்ட உடனே வீங்கி போடுமா. அதனால ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர ஐயா. ஏய், நான் யாரு உங்களுக்கு? மன்னர் நாட்டுக்கு மன்னர். நாட்டுக்கு மன்னர். ஆமா, இப்ப எங்கிட்டு என்ன வாங்கி கொடுக்கத்த வாங்கி சாப்பிடுங்க. அம்பலாம். இதை குடும்பத்தை வாங்கி சாப்பிடணும். ஐயோ, சம்பளம் எங்க கொடுக்குறீங்க? ஊத்து மேலே அடிக்கிறதுல புரியாது. டேய், ஆளாக்கு. என்னுடைய மனைவி பிரவேத புஷ்ணி. ஆமா நான் அழைத்ததாக ஐயா, நான் கூப்பிட்டு அம்மா வருவாங்களா? ஏய், அவன் என்ன வேணும்னு கேட்கிறான். கேட்டுறேன், நல்லா நீங்க கேட்டுறேன். போயிட்டு அம்மா கூப்பிட்டு சொல்றீங்க. ஆமா. நான் கூப்பிட்டா வருவாங்களா? உங்க பொண்டாட்டி நான் கூப்பிட்டா எப்படி வருவாங்க? நீ கூப்பிட்டா வர மாட்டாங்க. ஆ, நான் சொன்னதாக சொல்லி அழைத்து வரனா? நீ சொன்னா வந்துருவாங்களா? ஏய், ஆ, நான் யாரு? மன்னர் அவளுக்கு யாரு? வீட்டுக்காரரு, நீ யாரு? காவலுக்காரன்.
பையன்டா நீ. பையன் ஆகட்டும் ஐயா. அவன் அழைத்ததாக அழைத்து வர வேண்டும். இப்பவே அம்மா அவனுக்கு மன்னர் சொன்னார் என்று அழைத்து வர வேண்டும். இப்பவே போய் இப்பவே போய். ஆமா